வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளின் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு இது. அந்த வகையில் முதலாவதாக, மாநிலங்களவையில் வக்ஃப் மசோதாவுக்கு ஆதரவாக 128 பேரும் எதிராக 95 பேரும் வாக்களித்தனர். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதா காரசார விவாதத்திற்கு பிறகு நிறைவேறியது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் இந்த மசோதா நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மக்களை தவறாக வழிநடத்த எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாக சாடினார். திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மசோதாவை கடுமையாக எதிர்த்தன. தொடர்ந்து 12 மணி நேர காரசார விவாதத்திற்கு பிறகு நள்ளிரவு 2 மணி அளவில் மசோதா மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. நள்ளிரவு 2:45 மணி அளவில் 128 உறுப்பினர்கள் ஆதரவுடன் மசோதா நிறைவேறியது. மசோதாவிற்கு எதிராக 95 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் வக்ஃப் வாரிய மசோதா நிறைவேறியது. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மசோதா அனுப்பி வைக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு மசோதா சட்ட வடிவம் பெறவுள்ளது. வக்ஃப் நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்குதான் வக்ஃப் வாரிய மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். வக்ஃப் வாரிய மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், இந்த மசோதாவில் குறைபாடுகள் உள்ளதாகவும் இதனை முற்றிலும் நிராகரிப்பதாகவும் கூறினார். Constitution of JPC also did not serve purpose, and now it has been passed there and here also because of your majority. Yes, go ahead. How long you will be going ahead like this? There will be a time to put a full stop. இஸ்லாமியர்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அதிமுக எம்பி தம்பிதுரை வலியுறுத்தினார். Muslim communities interest to be protected and safeguarded. So I request the present government to see that the ADMK party please must be considered. வக்ஃப் வாரிய மசோதாவை வைத்து இஸ்லாமியர்களை அடக்குவதன் மூலம் மத்திய அரசு மோதலுக்கு வழிவகுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். ऐसा कौन सा यानी सभी लोग इसको एक्सेप्ट किए? इसका मतलब ये है इसमें कमियां हैं, खामियां हैं. इसको आप ये देखना चाहिए. अगर हम लोग जो हम करते हैं वही सही, जिसकी लाठी उसकी भैंस अगर करते गए तो सर ये किसी के लिए ठीक नहीं होगा. நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க வேண்டாம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டார். இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் வக்ஃப் வாரிய சட்டத்தை சீரமைத்த நிலையில் இந்தியா அதனை சீரமைக்க கூடாதா என்று மத்திய அமைச்சர் JP நட்டா கேள்வி எழுப்பியுள்ளார். மாநிலங்களவையில் மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர், தற்போதைய வக்ஃப் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி 5970 அரசு சொத்துகள் வக்ஃப் சொத்துக்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மசோதா மீதான விவாதத்திலிருந்து திசை திருப்ப எதிர்க்கட்சிகள் முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். Indonesia again a Muslim dominated country. यहाँ इंडोनेशिया बिगेस्ट इंडोनेशिया वक्फ बोर्ड जिसको वो बदान वक्फ इंडोनेशिया बोलते हैं. In 2004 वक्फ एक्ट was amended incorporating modern practices and registration for the management of वक्फ property. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் திருச்செந்துறை கிராமத்தில் நடந்த நிகழ்வை மேற்கோள் காட்டி பேசினார். 1800 old Chandrasekhara Swami temple. SCs and OBCs are predominantly the people who live in that village. 480 acres are disputed because of this. And how did the problem come out? Villagers, when they're buying and selling land among themselves, a family or anybody, were told clearly that they should obtain a no objection certificate from the Waqf board. ஏழை இஸ்லாமியர்களை இந்த மசோதா பாதுகாக்கும் என்று முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவருமான தேவகவுடா தெரிவித்தார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படுமா என நினைத்துக் கொண்டிருப்பவர்களின் எண்ணம் எக்காலத்திலும் ஈடேறாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மக்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியின் முடிவில்தான் இந்தியாவின் கூட்டாட்சி மலரும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாட்டின் 2ஆம் நிகழ்வாக கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநில உரிமைகளை பாஜக அரசு அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மாநிலங்களே இருக்கக்கூடாது என பிரதமர் நினைப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் இந்தியாவில் சுயாட்சி காப்பாற்றப்படும். சர்க்காரியா கமிஷனும் பூஞ்சி கமிஷனும் அளித்த பரிந்துரைகளை அமுல்படுத்தணும்னு 2012 குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் கேட்டார். தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கீங்க, அதை நடைமுறைப்படுத்த எடுத்த நடவடிக்கை என்ன? மத்திய அரசால் அதிகம் பாதிக்கப்படுவது தானும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் தான் என்று முதலமைச்சர் கூறினார். மாநில உரிமைகளுக்காக பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசோடு எதிர்ச்சதிகார தன்மையால அதிகமாக பாதிப்படைகிறவங்கள முதன்மையாக இருக்கிறது நானும் நம்ம சகாவு பினராயி விஜயனும் தான். மாநில சுயாட்சி என்பது திமுக அரசின் உயிர் கொள்கை என்றும் தேசிய அளவில் கூட்டாட்சிக்காக தொடர்ந்து போராடி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். மாநில அரசுகளின் உரிமைகளில் மத்திய அரசு மிக அதிகமாக தலையிட்டு வருவதாகவும் அதை மாநிலங்கள் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தினார். மதுரையில் நடைபெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டின் அங்கமாக கூட்டாட்சி கோட்பாடே இந்தியாவின் வலிமை என்ற சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. அதில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிபிஎம் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் பேசிய பினராயி விஜயன் மாநில மத்திய அரசுகளின் அதிகார எல்லை உள்ளிட்டவற்றை நிர்ணயிக்க அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாதது குறித்து வருத்தம் தெரிவித்தார். மாறாக எதேச்சதிகார போக்கிற்கு மத்திய அரசு மாறி வருவதாக வேதனை தெரிவித்தார். Our polity is becoming more and more unitary in nature, even during normal times. This, I would say, is the peril faced by federalism in India today. இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் முதல் முறையாக அரசமைப்பு சட்டத்திற்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருப்பதாகவும் ஜிஎஸ்டி வரி, நிதி பகிர்வு போன்றவற்றிலும் மாநிலங்களிடம் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாகவும் கவலை தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தூத்துக்குடி மாநகரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கயத்தார், கடம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கோவில்பட்டியில் காற்றுடன் பெய்த மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நெல்லை மாநகரில் தொடர்ந்து 3வது நாளாக இடிமின்னலுடன் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. பழைய பேருந்து நிலையம் முன்பாக மழைநீர் செல்ல வழியில்லாமல் பாதாள சாக்கடை கழிவுநீருடன் கலந்து குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தேனியில் அரண்மனைப்புதூர், வீரபாண்டி, பழனிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக மழை பெய்தது. வைகை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. கொடைக்கானலில் கனமழையால் வெள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டிய காட்சிகள்தான் இது. அருவியை பார்த்து மகிழ்ந்த சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சில்வர் ஃபால்ஸ்ல ஒரு 1 ஹவரா மழை பெஞ்சு தண்ணியே இல்லாம இருந்தது. நிறைய இப்ப தண்ணி வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா நல்லா இருக்கு. சேலத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. லைன்மேடு பகுதியில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து பெருக்கெடுத்து ஓடியதால் துர்நாற்றம் வீசியது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, வடக்கிப்பாளையம், மாக்கினாம்பட்டி, பொன்னாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் கனமழை பெய்தது. மேலத்தாழனூரில் ராதா என்பவரது வீட்டின் பின்புறம் கட்டி வைக்கப்பட்டிருந்த பசுவும் கன்றும் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. அரியலூர் மாவட்டத்தில் சித்துடையார் கிராமத்தில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கியதில் இந்திரா காந்தி என்ற பெண்மணி உயிரிழந்தார். வஞ்சினாபுரம் கிராமத்தில் மின்னல் தாக்கி 2 ஆடுகள் இறந்தன.
சென்னை மற்றும் புறநகரங்களில் பரவலாக மழை பெய்த நிலையில் ஈஞ்சம்பாக்கத்தில் சாலையில் தேங்கிய மழைநீரை பக்கெட்டுகள் உதவியுடன் தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிறுகுன்றம், திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. ஓரிரு தினங்களில் அவை முடைத்து வீணாகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதேபோல் மதுராந்தகத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்த நிலையில் இதற்கு அரசு அதிகாரிகளின் மெத்தனமே காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மரத்தை அகற்றிய பிறகு வாகனங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. தர்பூசணியில் ரசாயன ஊசி போடப்படுகிறதா என்ற விவகாரம் பூதாகரமான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கண்டித்து தர்பூசணி பழங்களை சாலையில் வீசி வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலத்தில் அதிக அளவில் விற்கப்படும் பழங்களில் ஒன்றான தர்பூசணியில் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். இதனால் சீசன் காலமாக இருந்தும் தர்பூசணி வியாபாரம் சரிந்துவிட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கோயம்பேட்டில் பழ வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பிய வியாபாரிகள் சாலையில் தர்பூசணி பழங்களை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகளிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கலைந்து சென்றனர். இதனிடையே தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே தர்பூசணி தோட்டத்தில் தோட்டக்கலை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழங்களை வெட்டி ஆய்வு செய்தனர். தாராளமாக சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளோ அழகா விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வரும் கலப்படம் இல்லாத தர்பூசணி பழங்கள் இப்படித்தான் இருக்கும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி விளக்கம் தந்துள்ளார். வியாபார நோக்கில் ரசாயன ஊசிகள் போட்டு ரத்த சிவப்பு நிறத்திற்கு தர்பூசணி பழங்கள் மாற்றப்படுவதாக வெளியான புகார்கள் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விளக்கம் தரப்பட்டது. ஆனால் 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணினதுக்கு அப்புறம் அனுபவத்தில் நான் சொல்றேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதுல இந்த மாதிரி ஹை கலரா எனக்கு வந்ததே கிடையாது. எலி பெருச்சாடி கடித்த பழங்களை சாப்பிட்டால் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என அவர் விவரித்தார். இந்த மாதிரி கூட உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னோட கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன். இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்கள்ல ஓட்டையே போட்டிருந்தது. நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதுல ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கள் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ள எலி புழுக்கையெல்லாம் இருந்தது. கடைகளில் வெட்டி விற்பனை செய்யும் தர்பூசணி பழங்களை வாங்குவதை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் கூறினார். சங்ககிரியில் நியூட்ரிஷன் மைய உரிமையாளர் கொலை வழக்கில் திருமணத்திற்கு தடையாக இருந்ததால் கூலிப்படையை ஏவி கொலை செய்தது அம்பலமாகியுள்ளது. சேலம் மாவட்டம் பக்காடியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் ராணி தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் 20 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர். ராணியுடன் மகளும் மகன் அரவிந்தும் வசித்து வந்த நிலையில் சங்ககிரி அருகே ராஜேந்திரன் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் எடை குறைப்பு மையம் நடத்தி வந்தார். இந்நிலையில் 31ஆம் தேதி அவர் வீட்டில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதனிடையே கொலையில் ஈடுபட்ட பட்டதாரி கல்லூரி மாணவர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் விசாரணையில் இந்த கூலிப்படைக்கு ராஜேந்திரனின் மகன் அரவிந்தன் பணம் வழங்கியது தெரியவந்தது. இந்நிலையில் தலைமறைவான அரவிந்த் மற்றும் தாய் ராணியை காவலர்கள் கைது செய்தனர். ராஜேந்திரன் தனது பெயரில் உள்ள 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் பிரச்சனை செய்துள்ளார். இதனால் அவரது மகன் அரவிந்த் நீதிமன்றத்தை நாடியதால் கோபமடைந்த ராஜேந்திரன் அரவிந்திற்கு திருமண வரன் கிடைக்காமல் இடையூறு செய்ததாக கூறப்படுகிறது. சொத்து தராமல் தனது திருமணத்திற்கும் தொல்லையாக இருந்த தந்தை ராஜேந்திரனை கொல்வதற்காக மகன் அரவிந்த் கூலிப்படைக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவையில் பெண் ஒருவர் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. நான் விடுங்க, நான் பார்த்து
அண்ணா 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 கோவையில் வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் பெண் மீது ஒருவர் கொடூர தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகளே இவை. உருமாண்டம்பாளையம் பகுதியில் சுந்தரராஜன் என்பவரின் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அருகே வசிக்கும் ரம்யா என்பவர் நகர்த்தி வைக்க முயன்றுள்ளார். இதனைக் கண்டு கோபமடைந்த சுந்தரராஜன் ரம்யாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அநாகரிகமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ரம்யா தனது செல்போனில் வீடியோ எடுக்க முயன்ற நிலையில் அவரை சுந்தரராஜ் எட்டி உதைத்தும் தலைமுடியை கீழே இழுத்து தள்ளியும் தாக்கியுள்ளார். இந்நிலையில் இது தொடர்பான புகாரை பெறுவதற்கு துடியலூர் காவல் நிலையத்தினரும் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினரும் அலைக்கடித்ததாக ரம்யா குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்டேஷன்ல வேணாலும் போய் சொல்லு, நான் யார் என்ன என்ன பண்றாங்க நான் பாத்துக்கிறேன், என்னையெல்லாம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது, நீ வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கிறவன் தானே, நீ அப்படியா இப்படியே தகாத வார்த்தைகள் இதுதான் இல்லைங்க. ஒருத்தர் கூட அந்த ஆளை எதிர்த்து பேசுறதுக்கு அங்க பயந்துக்கிறாங்க. இதையடுத்து துடியலூர் காவல் நிலையத்தினர் ரம்யாவிடம் இருந்து எழுத்துப்பூர்வமான புகாரை பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதிகளில் இப்படி அட்ராசிட்டி செய்து வரும் இந்த குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகள் தாங்கள் சாப்பிட்ட பின்னர் மீதமுள்ள தின்பண்டங்களை சாலை ஓரத்தில் வீசி செல்கின்றனர். இவற்றை எடுக்க குரங்குகள் போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் ஓடி வருகின்றன. இதன் காரணமாக எளிதில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் குரங்குகள் மேட்டுப்பாளையம் நகருக்குள் புகுந்து விடுகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறும் குரங்குகள் நகரில் உள்ள குடியிருப்புகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வருவது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. கேபிள் ஒயர்களை பிடித்து தொங்கியபடி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தாவிச் செல்கின்றன. வீடுகளுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்து வரும் குரங்குகள் வீட்டிற்குள் வைத்திருக்கும் தின்பண்டங்கள் மற்றும் துணிமணிகளை எடுத்துச் சென்று விடுகின்றன. அப்போது குரங்குகள் எதிர்பாராத விதமாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கடித்து காயப்படுத்தி விடுகின்றன. அட்டகாசம் செய்து வரும் குரங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றிலேயே இல்லாத வகையில் 69,000 ரூபாயை நெருங்கி வருகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி முதல் ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து புது உச்சங்களை தொட்டு வருகிறது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமை 68,080 ரூபாய் என்ற புதிய உச்சபட்ச விலையில் விற்பனை செய்யப்பட்டது. வியாழக்கிழமை ஒரு சவரன் தங்கம் விலை 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் விலை 50 ரூபாய் அதிகரித்து 8,560 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 112 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி கிலோ 2,000 ரூபாய் குறைந்து 1,12,000 ரூபாயாகவும் உள்ளது. இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை 26% அமெரிக்கா உயர்த்தியதற்கு பட்டய கணக்காளர்கள் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆசிய நாடுகளில் இந்தியாவின் ஏற்றுமதி வாய்ப்பு பெருகும் என திருப்பூர் ஏற்றுமதி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் தெரிவித்துள்ளார். இப்போ திருப்பூரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஆர்டர்ஸ் நிறைய இங்கே வர மாதிரி ஒரு சூழல் இருக்கு. இப்போ நீ மற்ற போட்டி நாடை கம்பேர் பண்ணும்போது இந்த 26% நம்மளுக்கு குறைவா இருக்குங்க. மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பார் திட்டங்களின் கொள்கையை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பட்டய கணக்காளர் சுந்தரராமன் கூறியுள்ளார். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்த்து இந்தியன் கவர்மெண்ட் பவுன்ஸ் பேக் உடனே பண்ணி சில சேஞ்சஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியில் கொண்டு வந்து நம்ம இது ஆல்ரெடி ப்ரமோட் பண்ணக்கூடிய மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் அந்த பாலிசியை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி நம்ம ஸ்ட்ரெங்தன் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்க மக்களை அதிக அளவில் பாதிக்கப்படும் சூழல் நிலவுவதாக தணிக்கையாளர் கார்த்திகேயன் குறிப்பிட்டுள்ளார். அங்க இருக்கக்கூடிய நுகர்வோர் அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்க்கு பொருட்களுடைய விலை அதிகமாயிரும். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு இன்ஃப்ளேஷன் முதலே ஏற்கனவே இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த 40 ஆண்டு இல்லாத அளவு இன்ஃப்ளேஷன் ஆயிருக்கு அமெரிக்காவில். இப்போ இந்த மாதிரி ஒரு தாக்கம் அமெரிக்காவுக்கு இது உகந்ததல்ல. புதிய வரி உயர்வால் ஜவுளித்துறையில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என தணிக்கையாளர் கார்த்திகேயன் கூறினார். வக்ஃப் மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருப்பு பட்டை அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்தார். இதேபோன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் கருப்பு பட்டை அணிந்திருந்தனர். பின்னர் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு மக்களவையில் 232 பேர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். எதிர்ப்பு எண்ணிக்கை சாதாரணமானது அல்ல என்று கூறிய முதலமைச்சர் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்பப் பெற கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டமன்றத்தில் முழக்கம் எழுப்பினார். திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, வக்பு திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. இதனைத் தொடர்ந்து திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் முழக்கம் எழுப்பினர். திரும்பப் பெறு. வக்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய பாஜக அரசு முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. சட்டமன்றத்தில் முதலமைச்சரின் உரை தொடர்பாக பேசிய அதிமுக கொறடா எஸ்.பி. வேலுமணி வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு அதிமுக ஆதரவாக இருக்கும் என்று கூறினார். இதேபோன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வலியுறுத்தினார். வக்பு வாரிய சட்ட திருத்தம் பாசிச சக்திகளின் வரம்பற்ற தாக்குதல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தரை செல்வன் விமர்சித்தார். வெறுப்பு அரசியலை அடிப்படையாக கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை பாஜக அரசு மேற்கொண்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் மாரிமுத்து கூறினார். பிரிவினை இருந்தால் மட்டுமே அரசியல் செய்ய முடியும் என்பதால் இதுபோன்ற மசோதாக்களை பாஜக கொண்டு வருவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் குற்றம் சாட்டினார். இந்திய நாடு பாஜகவிற்கு மட்டுமே சொந்தமல்ல என்று குறிப்பிட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இஸ்லாமியர்களின் ஜனநாயக உரிமையில் கை வைத்திருப்பதாக விமர்சித்தார். வக்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வளாகத்தில் பதாகைகளுடன் திமுக எம்எல்ஏக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்எல்ஏ பரந்தாமன் மத்திய அரசு வரலாற்று பிழையை செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜாயிண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்களை சொன்ன நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்கம் செய்த முதல் பிழையை செய்தது ஒன்றிய பாஜக அரசு. சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்ற மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் கோஷம் போட்டது எனக்கு தெரிந்த வரையிலும் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிக்காரங்க கருப்பு பயிற்சி ஒன்று அனுப்பிச்சுட்டு வருவாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்களே கருப்பு அனுப்பிச்சுன்னா இதை எங்க போய் சொல்ல முடியும்? இதனிடையே சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக சட்டமன்றத்தில் திமுக நாடகமாடியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். ஏற்கனவே இருந்த வக்பு வாரிய சட்டத்தால் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டது முதலமைச்சருக்கு தெரியாதா என்றும் தனது எக்ஸ் பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவிற்கு ஏமாற்ற பிரிவினை செய்ய மட்டுமே தெரியும் என குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை இந்த நாடகத்தின் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அப்பாவி இஸ்லாமியர்களை தவறாக வழிநடத்த திட்டமிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினார். வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு தவேகா தலைவர் விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அவரது கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்பு சட்ட திருத்த மசோதா மதசார்பற்ற ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியலமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் மீது களங்கம் ஏற்படுத்தி வரும் மத்திய அரசின் ஒரு மோசமான போக்காக வக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் விஜய் சாடியுள்ளார். வக்பு வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்தது என்றும் இஸ்லாமிய தனி உரிமை சட்டத்தின் முக்கிய அமைப்பு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வக்பு வாரிய சட்டத்தை சிதைப்பது என்பது சிறுபான்மையினருக்கு அரசியலமைப்பும் நாட்டின் தலைவர்களும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்டுள்ளதாக விஜய் விமர்சித்துள்ளார். சட்ட திருத்தத்தை மத்திய அரசு திரும்பப் பெறாவிடில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து வக்பு உரிமை சட்ட போராட்டத்தில் தாவேகா பங்கேற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விஜய் அறிவுறுத்தலின் பேரில் வக்பு மசோதாவிற்கு எதிராக தாவேகாவினர் இன்று அடையாள போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது.
தூத்துக்குடி அருகே பாலிடெக்னிக் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பேராசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எட்டயபுரம் பகுதியில் உள்ள மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் 3 மாணவிகளுக்கு அந்த கல்லூரியின் பேராசிரியர் மதன்குமார் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரியின் பாதுகாப்பு கமிட்டியில் புகார் அளித்த நிலையில் மாணவிகளை விசாரணைக்கு அழைத்த கமிட்டியினர் அவர்களை மிரட்டியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் புகார் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். இதன் பேரில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர் மதன்குமார் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே நியாயமான விசாரணை கோரி கல்லூரி வளாகத்தில் மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக மாதர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். விசாக கமிட்டி என்கின்ற கமிட்டியை வைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றவாளியாக பார்க்கின்றீர்களோ என்கின்ற அச்சம் எங்களுக்கு எழுகின்றது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த நிலையில் டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கல்லூரியில் முகாமிட்டு விசாரணை நடத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குடிநீர் இணைப்பு வழங்க 6100 ரூபாய் லஞ்சம் பெற்ற மாக்கினாம்பட்டி ஊராட்சி மன்ற செயலர் செந்தில்குமார் கையும் களவுமாக பிடிபட்டார். மாக்கினாம்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கவாசகம் என்பவர் குடிநீர் இணைப்பு பெற ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதற்கு ஊராட்சி மன்ற செயலர் செந்தில்குமார் நிர்ணயித்த கட்டணத் தொகையை விட 6100 ரூபாய் கூடுதலாக லஞ்சமாக கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் மாணிக்கவாசகம் புகார் அளித்தார். இதனையடுத்து ரசாயனம் தடவிய 6100 ரூபாயை மாணிக்கத்திடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்து அனுப்பினர். அப்போது அவரிடமிருந்து லஞ்சம் பெறும்போது செந்தில்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் கையும் களவுமாக கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடம் ஆய்வாளர் எழிலரசி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியால் நெல்லையில் தபால் பெட்டிகளில் மீண்டும் தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் கிராமங்கள், நகரங்கள் என அனைத்து பகுதிகளிலும் தபால் பெட்டி செயல்பாட்டில் உள்ளன. இந்த பெட்டிகளில் முன்பெல்லாம் தபால் பெட்டி என தமிழில் எழுதப்பட்டிருக்கும். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கும். ஆனால் சமீப காலங்களில் வைக்கப்படும் பெட்டிகளில் உள்ள வாசகங்களில் முதலில் இந்தியும் அடுத்து ஆங்கிலமும் இடம்பெற்றிருந்தன. தமிழ் முற்றிலுமாக தவிர்க்கப்பட்டு இந்தியன் போஸ்ட், லெட்டர் ஆகிய வார்த்தைகள் மட்டுமே ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருந்தன. இதற்கு தமிழ் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டது. அதன் பயனாக நெல்லையில் உள்ள அனைத்து தபால் பெட்டிகளிலும் தபால் மற்றும் திருநெல்வேலி ஆகிய வார்த்தைகள் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. புதிதாக வைக்கப்பட உள்ள பெட்டிகளிலும் தமிழ் இடம்பெறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மதுரை காளியம்மன் கோயிலில் பிரம்மாண்டமான தேர்களை பக்தர்கள் தோளில் சுமந்து வீதி உலா சென்ற காட்சிகள்தான் இவை. தொட்டியத்தில் பிரசித்தி பெற்ற மதுரை காளியம்மன் கோயிலில் பங்குனி தேர் திருவிழா கடந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் தலை அலங்காரம் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 31 அடி உயரமுள்ள பெரிய தேரையும் 30 அடி உயரமுள்ள சிறிய திருத்தேரையும் பக்தர்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டு திருவீதி உலா சென்றனர். பெரிய தேரில் ஓலைப்பிடாரி அம்மனும், சின்ன தேரில் மதுரை காளியம்மனும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த விழாவில் தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த 18பட்டி கிராம மக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் நோயாளியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற ஆட்டோ அதிவேகமாக சென்றதன் காரணமாக தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. குளச்சல் அருகே ரீதாபுரம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் உடல்நலக்குறைவால் அவதியடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். ஆனக்குழி பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகே சாலை வளைவில் இருந்து திரும்பிய பைக் மீது மோதாமல் இருப்பதற்காக ஆட்டோ ஓட்டுநர் சட்டென பிரேக் பிடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்தது. ஆட்டோ ஓட்டுநர் நோயாளி படுகாயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் நிதி நிறுவனத்தின் நெருக்கடியால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே எரங்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த நாராயணதாஸ் என்பவரின் மனைவி ஹேமபிரியா. கணவர் கோவையில் தங்கி பணிபுரியும் நிலையில் ஹேமபிரியா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனியார் நிதி நிறுவனத்தில் 8 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார்.
கடந்த 3 மாதங்களாக தவணை தொகையை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் நிதி நிறுவன ஊழியர்கள் ஹேமபிரியாவுக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர். வீட்டிற்கு வந்த ஊழியர்களிடம் ஹேமபிரியா குடும்ப சூழ்நிலையை எடுத்து கூறி கால அவகாசம் கேட்டுள்ளார். அதனை கண்டுகொள்ளாத ஊழியர்கள் ஹேமபிரியாவின் வீட்டின் சுவற்றில் அடமான வீடு என எழுதியுள்ளனர். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் கேட்டதால் மனமுடைந்த ஹேமபிரியா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். 80% தீக்காயத்தோடு மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் நிதி நிறுவன ஊழியர்களின் அடாவடியால் ஒரு உயிர் பறிபோனது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி அருகே உள்ள காளஹஸ்தி கோவிலில் நடிகை பூஜா ஹெக்டே சாமி தரிசனம் செய்து வழிபட்டார். தமிழில் முகமூடி படத்தில் அறிமுகமான நடிகை பூஜா ஹெக்டே தற்போது பிரபல நடிகையாக வலம் வருகிறார். அல்லு அர்ஜுனுடன் வைகுந்தபுரம், பிரபாஸுடன் ராதேஷ்யாம், விஜயுடன் பீஸ்ட் படத்தில் நடித்து அசத்தியிருந்த பூஜா ஹெக்டே தற்போது விஜயின் கடைசி படமான ஜனநாயகனிலும் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் திருப்பதி அருகே உள்ள காளஹஸ்தி கோவிலுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் பூஜா ஹெக்டே சென்றார். அவரை கோவில் நிர்வாகிகள் வரவேற்று தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்தனர். தொடர்ந்து கோவிலில் வழிபாடு மேற்கொண்ட அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கிய நிலையில் வேத பண்டிதர்கள் வேத ஆசி வழங்கினர். கோவிலில் பூஜா ஹெக்டேவை பார்த்த பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பூஜா ஹெக்டே திருச்சானூர் கோவிலுக்கு சென்று அங்கு பத்மாவதி தாயாரை தரிசித்தார். பிரதமர் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் ராமேஸ்வரம் வரவுள்ளார். இதை முன்னிட்டு ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு ஐஜி நவநீத் குமார் மேத்ரா தலைமையிலான குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள், இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல்படை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். பிரதமர் வருகையின் போது மதியம் 2 மணி நேரம் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். No drones are allowed. It's a strict no-fly zone. Next from 5 evening நந்து நம்ம no-fly zone போட்டுரும். நாளை மறுநாள் ராமேஸ்வரம் கோவில், தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தெரிவித்தார். தாம்பரம் ராமேஸ்வரம் புதிய விரைவு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். தாம்பரத்தில் இருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 6:10 மணிக்கு புறப்படும் ரயில் அடுத்த நாள் காலை 5:40 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மாலை 4 மணிக்கு புறப்படும் ரயிலானது அடுத்த நாள் அதிகாலை 3:45 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் இருந்து புறப்படும் ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் வழியாக ராமேஸ்வரத்தை சென்றடையும். இந்நிலையில் இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மதுரவாயில் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் தங்கச் செயின் பறிக்க முயன்ற மர்ம நபர் சர்வ சாதாரணமாக நடந்து சென்ற காட்சி இது. வானகரம் அடையாளம்பட்டு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் மோனிஷா. இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது காலிங் பெல் அடித்துள்ளது. வெளியே வந்து பார்த்தவர் யாரும் இல்லாததால் வீட்டிற்கு சென்றுள்ளார். பிறகு மீண்டும் காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டுள்ளது. அவர் திரும்ப வந்தபோது கருப்பு நிற குல்லா அணிந்திருந்த மர்ம நபர் பெண்ணின் கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட அந்த பெண் கதவை மூட முயன்ற நிலையில் கதவை தள்ளி அத்துமீறி செயினை பறிக்க முயன்றுள்ளார். ஆனால் செயினை பறிக்க முடியாத நிலையில் மர்ம நபர் எதுவும் நடக்காதை போல சர்வ சாதாரணமாக அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மர்ம நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர்.
3 போட்டிகளில் தொடர் தோல்வியை சந்தித்துள்ளதால் கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது ஹைதராபாத் அணி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் அணியை 80 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ஐதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். அதன்பின் கேப்டன் ரஹானே அங்கிரீஷ் ரகுவன்ஷி ஜோடி சிறப்பாக விளையாடியது. ரஹானே 38 ரன்களுக்கு ஆட்டமிழந்த நிலையில் அதிரடியாக விளையாடிய ரகுவன்ஷி 32 பந்துகளில் அரை சதம் விளாசி விக்கெட்டை பறிகொடுத்தார். மறுமுனையில் அதிரடியாக விளையாடிய ஸ்ரேயாஸ் 3 சிக்ஸர் 7 பவுண்டரிகளுடன் 60 ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் திரும்பினார். ரிங்கு சிங் 17 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்து இறுதி வரை களத்தில் இருந்தார். 20 ஓவர்களின் முடிவில் கொல்கத்தா அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்கள் குவித்தது. அதன் பின்னர் 201 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் அந்த அணி 16.4 ஓவர்களில் 120 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் கொல்கத்தா அணி 80 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசியாக விளையாடிய 3 போட்டிகளில் தொடர் தோல்வியை சந்தித்துள்ள ஐதராபாத் அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. வெம்பக்கோட்டை அகழாய்வில் செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற்று வருகிறது. அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம், தங்கத்தால் செய்யப்பட்ட மணி, சங்கினால் செய்யப்பட்ட பதக்கம், அகேட் வகை அணிகலன்கள், செப்பு காசுகள், சதுரங்க ஆட்டக்காய்கள், சங்கு வளையல்கள் உள்ளிட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 13 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.5 மில்லிமீட்டர் நீளமும் 6.6 மில்லிமீட்டர் சுற்றளவும் 2.64 மில்லிகிராம் எடையும் கொண்ட செம்பினால் செய்யப்பட்ட அஞ்சனக்கோல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட எக்ஸ் தள பதிவில் பண்டைய தமிழரின் செழிப்பான வாழ்க்கை முறையையும் அவர்கள் அன்றாடம் வேலைப்பாடுகளுடன் கூடிய பொருட்களை பயன்படுத்தியதையும் இக்கண்டுபிடிப்புகள் உலகிற்கு பறைசாற்றுவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் லஞ்சம் வாங்கிய கோயில் செயல் அலுவலர் கையும் களவுமாக பிடிபட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கொள்ளைக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலில் எழுத்தராக வேலை செய்த சசிகுமார் கடந்த 2015ஆம் ஆண்டில் பதவி உயர்வு பெற்றார். ஆனால் அவருக்கு ஊதிய உயர்வு வழங்காமல் செயல் அலுவலர் ஜோதி இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஊதியத்தை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தர 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று ஜோதி கோரியுள்ளார். இது தொடர்பாக கோயில் எழுத்தர் சசிகுமார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் தெரிவித்த நிலையில் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுக்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மன்னார்குடி ஆனந்த விநாயகர் கோயிலில் வைத்து லஞ்ச பணத்தை வாங்கும்போது லஞ்ச ஒழிப்பு காவல்துறை டிஎஸ்பி நந்தகோபால் தலைமையிலான காவல்துறையினர் ஜோதியை கையும் களவுமாக கைது செய்தனர். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் யானை ஓட்டம் நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோயிலில் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான முருகப்பெருமானுக்கு விளையாட்டு காட்டுவதற்காக யானை ஓடி வந்து வணங்கி விளையாடும் யானை ஓட்டம் ஐதீக நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதனையொட்டி தர்மபுரம் ஆதீனம் முன்னிலையில் பரிவாரங்களுடன் சுவாமியும் அம்பாளும் தீர்த்தவாரிக்கு புறப்பட்டனர். அதுவரை அமைதியாக நின்ற யானை பின்னர் முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் எழுந்தருளும் போது அதிவேகமாக ஓடி வந்து புலரியபடி முருகப்பெருமானை வணங்கி விளையாடியது. அதனைத் தொடர்ந்து அஸ்திரதேவர், விநாயகர், அம்பாள், சுவாமி, சண்டிகேஸ்வரர் வீதி விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே பிரிண்டிங் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய வெள்ளானூர் குருநானக் நகரில் செயல்பட்டு வந்த இந்த தொழிற்சாலையில் தின்பண்டங்கள் பேக்கிங் செய்யும் பாலித்தீன் கவர்கள், அலுமினிய பாயில் கவர்கள் பிரிண்டிங் செய்து தானியங்கி முறையில் கட்டிங் செய்து பேக்கிங் செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் ராட்சத பிரிண்டிங் இயந்திரத்தில் மின்கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அடுத்தடுத்து பிரிண்டிங் இயந்திரங்களுக்கும் தீ பரவி தொழிற்சாலை முழுவதும் தீக்கிரையானது. தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் அருகே தன்னை எதிர்த்து குற்றச்சாட்டு கூறிய நபருக்கு ஆதரவாக பேசியவரை
ஜமாத் தலைவர் உள்பட 5 நபர்கள் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பாறை தாலுகா சூலபுரம் ஜமாத் தலைவராக இருக்கும் அப்துல் ஹை என்பவர் மீது பல்வேறு முறைகேடுகளை பட்டியலிட்டு அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வாட்ஸ்அப் குழுவில் தகவல் பரப்பியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அப்துல் ஹை தரப்பினர் ரம்ஜான் நாளன்று தொழுகை முடித்த பின்னர் அந்த நபரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். இதனை அன்சாரி என்பவர் தட்டி கேட்ட நிலையில் அவரது வீடு தேடி சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. பிற்பாடு அவருடைய தம்பி அப்துல் ரபிங்கிறவர் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பின்னாடி அவர் என் வீட்டுக்கு முன்பாக நின்று என்னுடைய தாயாரே என்னுடைய குடும்பத்தை தகாத கெட்ட வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் விடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அன்சாரி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கடலூரில் கட்டிலில் தலையணையின் கீழ் நாகப்பாம்பு பதுங்கியிருந்த அதிர்ச்சி காட்சி இது. தமிழ்நாடு முழுவதும் வெயில் வாட்டி வரும் சூழலில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் நிழலான பகுதிகளுக்கு படையெடுத்து வருகின்றன. கடலூரை அடுத்த பாதிரிக்குப்பம் பகுதியில் உள்ள வீட்டில் புகுந்த பாம்பு கட்டிலில் இருந்த தலையணையில் பதுங்கியது. இது தெரியாமல் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த காதர் பிவி என்ற பெண்மணி வித்தியாசமான சத்தம் கேட்டு எழுந்துள்ளார். தலையணையை தூக்கி பார்த்த அவர் பாம்பு இருந்ததை அறிந்து அலறி எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். தகவல் அறிந்து காதர் பிவி வீட்டிற்கு வந்த பாம்பு பிடி வீரர் 3 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பை பிடிக்க முயன்றார். அப்போது பாம்பு படம் எடுத்து ஆடியது. பின்னர் பாம்பை லாவகமாக பிடித்து கடலூர் காப்புக்காட்டில் பாதுகாப்பாக விட்டார். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. பழமையான காசி விஸ்வநாதர் கோவிலில் திருப்பணிகள் முழுமையாக நிறைவு செய்த பின்னர் குடமுழுக்கு நடத்த உத்தரவிடக் கோரி தென்காசியைச் சேர்ந்த நம்பிராஜன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கோயில் வளாகச் சுவர் இடிந்து விழும் நிலையில் இருப்பதாக குறிப்பிட்ட மனுதாரர் கோயில் தேர் இயங்கும் நிலையில் இல்லை என்றும் கோபுர விளக்குகளை எரிய வைக்கும் பணிகள் நிறைவு பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு திருப்பணிகள் குறித்து சென்னை ஐஐடி குழு மற்றும் வழக்கறிஞர் ஆணையர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டது. மேலும் வரும் 7ஆம் தேதி தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் நடைபெறவிருந்த கும்பாபிஷேகத்திற்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். நெல்லையில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாநகராட்சி பள்ளியில் சேர மாணவிகள் ஆர்வம் காட்டி வருவதாக ஆசிரியைகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நெல்லை டவுனில் உள்ள கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஸ்மார்ட் வகுப்பறைகள் உள்ளிட்ட நவீன வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகளின் கற்றல் திறன் அதிகரித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆண்டுதோறும் மாநில அளவில் அசத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 6ஆம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கிய ஒரே நாளில் 122 மாணவிகள் ஆர்வத்துடன் சேர்ந்துள்ளனர். எங்க ஸ்கூல்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் ஒரு 18 கிளாஸ் ரூம்ல ஸ்மார்ட் கிளாஸ் நாங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஏஹெச்எம் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே நல்ல எஃபிஷியண்டா இருக்கிறாங்க. ஈவினிங் டைம் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக கொடுப்போம். அதாவது தையல், பெயிண்டிங், யோகா கிளாஸ் உண்டு, டான்ஸ் கிளாஸ் உண்டு. மாணவிகளின் தனித்திறமையை வளர்க்க பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் கூறினர். விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் 4000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. செஞ்சி அரசு ஒடுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் விற்பனைக்காக கொண்டு வந்த 4000 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவை மழையில் சேதமடைந்த நிலையில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கூரைகளை அமைக்க வேண்டும், விற்பனை கூடத்தில் மழைநீர் வெளியேற வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வெள்ளநாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த அருண் பிரகாஷ், ரோஹித் கண்ணன் ஆகிய 2 கல்லூரி மாணவர்கள் எடப்பாடி போலாம்பட்டி சாலையில் இருசக்கர வாகனத்தில் வெள்ளநாயக்கன்பாளையம் பகுதியில் சென்றபோது திடீரென மரம் சாய்ந்து இருவரும் காயமடைந்தனர்.